டுடே டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம். எப்படி டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு படம் வரைஞ்சி தான் ட்ரா பண்ணி தான் நான் காமிக்கிறேன். ஓகேவா? மவுத் வழியாக நம்ம ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும். எடுத்தது வந்து டீத் வழியாக வந்து நல்லா மேஷ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஈசோஃபேகஸ் வழியாக போகும். ஈசோஃபேகஸ் வழியாக இந்த இடத்துல இருக்குல்ல இந்த அமைப்பு, இது வந்து எபிக்ளாட்டிஸ் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு வந்து மூடும்போது ஈசோஃபேகஸ் வழியாக வந்து நம்ம உணவுக்குழல், ஈசோஃபேகஸ்னால் உணவுக்குழல், அது வழியாக தான் ஃபுட்டு போகும். இந்த ஈசோஃபேகஸ், இந்த எபிக்ளாட்டிஸ் அமைப்பு வந்து சரியாக மூடாமல் சப்போஸ் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஈசோஃபேகஸ்க்கு பாதி போய் பாதி வந்து மூச்சுக்குழலுக்கு போயிடும். மூச்சுக்குழலுக்கு போகிறனால தான் நமக்கு வந்து புறையேறுது அப்படின்னு சொல்லுவாங்க. புறையேறுதல் எப்படின்னு சொல்கிறதுலாம் புறையேறுதுன்னு. ஈசோஃபேகஸ் இதில் ஃபுட்டை நம்ம இங்கே சாப்பிட்டுட்டோம், ஈசோஃபேகஸ் வழியாக வந்திருந்து ஸ்டொமக்கில் வந்து என்சைமாக மாறும். என்சைமாக அதோட கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு லிவரோட ஃபங்க்ஷன் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபுட் கண்டென்ட்டை வந்து லிவர் வந்து பைல் செக்ரிஷனாக பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கால் பிளாடர் வந்து பைலை ஸ்டோர் தான் பண்ணும், லிவர் தான் பைல் செக்ரிஷன் பண்ணும். ஓகேவா? பேன்கிரியாஸ் என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்வீட் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து இன்சுலினை செக்ரிஷன் பண்ணும், அதனால அது ஸ்வீட் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஸ்டொமக்கு வந்துடுச்சு, ஸ்டொமக்கில் இருந்து வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அந்த ஃபுட்டு கண்டென்ட் போய் மீதி இருக்கிற ஸ்டொமக்கு வந்து என்சைமாக எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டை, மீதி இருக்கிற கண்டென்ட்டை வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனை நல்லா எடுத்துக்கும். எடுத்ததுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் போகும். ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கிற மீதி இருக்கிற கொஞ்சம் எனர்ஜியும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுன்னா, நம்ம ஹேனஸ் வழியாக எக்ஸ்க்ரீஷன் பண்ணும். என்னவா? வேஸ்ட் ப்ராடக்டை எக்ஸ்க்ரீட் பண்ணும். இதுதான் வந்து டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஸ்மால் வியூஸ்.